வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது சௌந்தர்யாராம். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழ் சமுதாயத்தின் தலையெழுத்தை மாற்றியது கருணாநிதியின் பேனா. பல முன்னோடி திட்டங்களை கொண்டு வந்தது என்றும் முதல்வர் ஸ்டாலின் பெருமிதம். 3 செயற்கைக்கோள்களுடன் விண்ணில் பாய்ந்தது SSLV-T2 ராக்கெட். முந்தைய தவறுகளை திருத்தி 2ஆம் கட்டமாக சாதனை படைத்து உள்ளோம் என்று இஸ்ரோ தலைவர் சோம்நாத் பெருமிதம். உத்தரப்பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களுக்கு பிரதமர் மோடி சுற்றுப்பயணம். லக்னோவில் பிரதமர் மோடி தொடக்கி வைத்த சர்வதேச முதலீட்டாளர்கள் மாநாட்டில் முன்னணி தொழிலதிபர்கள் பங்கேற்பு. மாநிலங்களுக்கு போதிய நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. மாநிலங்களின் நலனும் கவனத்தில் வைக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்றத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உறுதி. இந்திய ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான முதலாவது டெஸ்ட் போட்டி. முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி 144 ரன்கள் முன்னிலை. மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் முதல் போட்டியில் இலங்கை அணி த்ரில் வெற்றி. தென்னாப்பிரிக்க அணியை 3 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அசத்தல். இனி விரிவான செய்திகள். முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் பேனா எப்பொழுதெல்லாம் குனிந்ததோ அப்பொழுதெல்லாம் தமிழ்நாடு நிமிர்ந்ததாக முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். சென்னையில் திருமண விழா ஒன்றில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், தமிழ்ச் சமுதாயத்தின் தலையெழுத்தையே முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் பேனா மாற்றியதாக கூறினார். எப்போதெல்லாம் தலைவர் கலைஞருடைய பேனா குனிந்ததோ அப்போதெல்லாம் தமிழ்நாடு நிமிர்ந்திருக்கிறது. வள்ளுவர் கோட்டத்தை உருவாக்கியதற்காக பாடுபட்ட பேனா தான் அவருடைய பேனா. டைடல் பார்க்கை வடிவமைச்சு அதை உருவாக்குவதற்கு கையெழுத்து போட்ட பேனா தான் கலைஞருடைய பேனா. குடும்பத் தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் திட்டம் விரைவில் நிறைவேற்றப்படும் என்று ஈரோட்டில் அமைச்சர் முத்துசாமி கூறினார். ஈரோட்டில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். அவர் சொன்ன அத்துணை திட்டமும் கண்டிப்பாக குறிப்பிட்ட கால அவகாசத்துக்குள் நிறைவேற்றப்படும். ஏற்கனவே பலது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. கண்டிப்பாக அது வர இருக்கிறது. பழனிசாமி அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கண்டிப்பாக அந்த பணம் தலைவர் அவர்கள் விரைவாக கொடுப்பார்கள். இது அரசாங்கத்துடைய நிதி நிலைமை என்ன என்பது உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம். பொங்கல் பரிசு தொகுப்பு திட்டத்தில் 500 கோடி ரூபாய் வரை ஊழல் நடைபெற்றுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். மதுரை வளையங்குளத்தில் நடைபெற்ற மாற்றுக் கட்சியினர் அதிமுகவில் இணையும் விழாவில் பேசிய எடப்பாடி பழனிசாமி, ஊழல் செய்வதில் தமிழகம் முதல் மாநிலமாக திகழ்வதாக தெரிவித்துள்ளார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் இறுதி வேட்பாளர்கள் 77 பேருக்கு சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது. அப்பொழுது வேட்புமனுவை திரும்பப் பெற்றதால் அமமுகவின் குக்கர் சின்னமும் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் டார்ச்லைட் சின்னமும் சுயேட்சை வேட்பாளர்களுக்கு அளிக்கப்பட்டுள்ளது. கொங்கு தேச மறுமலர்ச்சி மக்கள் கட்சி வேட்பாளர் KPM ராஜா என்பவருக்கு குக்கர் சின்னமும், விஸ்வபாரத் மக்கள் கட்சி வேட்பாளர் வேலுமணி என்பவருக்கு டார்ச்லைட் சின்னமும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் பணப்பட்டுவாடாவை தடுக்க 6 பறக்கும் படை குழுவினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளதாக தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஈரோடு கிழக்கு தொகுதியில் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட 25,43,000 ரூபாய் இதுவரை கைப்பற்றப்பட்டுள்ளதாக கூறினார். தமிழ் மாநில காங்கிரஸை ஒரு கட்சியாகவே கருதாமல் ஈரோடு கிழக்கு தொகுதியை அதிமுக அபகரித்துவிட்டதாக காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் KS அழகிரி தெரிவித்துள்ளார். எடப்பாடி பழனிசாமியின் விமர்சனத்திற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அறிக்கை வெளியிட்டுள்ள அவர், திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகளை பொறுத்தவரை மிகுந்த சுயமரியாதையோடு சுய சிந்தனையோடு செயல்பட்டு வருவதாக கூறினார். மக்கள் மகிழ்ச்சியடையும் வகையில் மத்திய பட்ஜெட்டை அரசு திருத்தி அமைக்க வேண்டும் என்று முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் கோரிக்கை விடுத்துள்ளார். மதுரையில் நடைபெற்ற மத்திய பட்ஜெட் அலசல் குறித்த நிகழ்ச்சியில் பேசிய அவர் இதனை தெரிவித்துள்ளார். மத்திய அரசு மனமுவந்து மாநிலங்களுக்கான நிதிகளை வழங்க வேண்டும் என்றும், மாநில அரசின் ஏராளமான வரிகள் மத்திய அரசிற்கு சென்றுவிட்டதாகவும் ப. சிதம்பரம் அப்பொழுது கூறினார். மத்திய பட்ஜெட்டை திருத்தி ஏழை எளிய மக்களுக்கு நிதியை ஒதுக்கி வரிச்சலுகை அளிக்க வேண்டும் என்று ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். தேமுதிகவை யாரும் பின்னின்று இயக்கவில்லை என்று அக்கட்சியின் பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். திருச்சியில் கட்சி நிர்வாகி இல்ல திருமண விழாவில் கலந்து கொண்ட பிறகு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், பொதுச் செயலாளராக தேர்வு செய்வது குறித்து தேமுதிக பொதுக்குழு கூடி முடிவு செய்யும். உரிய நேரத்தில் விஜயகாந்த் அதனை அறிவிப்பார் என்று பதிலளித்துள்ளார். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதிக்கு பேனா நினைவுச் சின்னம் அமைப்பது அவசியம் என்று சமத்துவ மக்கள் கட்சித் தலைவர் சரத்குமார் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி தமிழ் வளர்ச்சியில் பெரும் பங்களிப்பை செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார். தமிழ் ஆர்வலர்கள், தமிழ் அறிஞர்கள் உள்ளிட்ட அனைவரும் பேனா நினைவுச் சின்னம் உருவாக்குவதில் பங்கேற்க வேண்டும் என்று அதில் சரத்குமார் கூறியுள்ளார்.
கொத்தடிமை தொழிலாளர்கள் இல்லாத மாநிலமாக தமிழகத்தை உருவாக்குவதற்கு தொடர்ந்து நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சென்னையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் கொத்தடிமை தொழிலாளர்களை பணியில் அமர்த்துவோருக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 2000 ரூபாய் அபராதமும் விதிக்க கொத்தடிமை தொழிலாளர் முறை சட்டத்தில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. சென்னை பெரம்பூரில் வெல்டிங் இயந்திரத்தால் நகைக்கடையின் கதவை அறுத்து 9 கிலோ தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கொள்ளையர்கள் பயன்படுத்திய காரின் புகைப்படமும் அவர்கள் தப்பிச் செல்லும் காட்சிகளும் வெளியாகியுள்ளன. ஆதாரத்தின்படி இனோவா காரில் வந்த கொள்ளையர்கள் 2.5 மணி நேரத்தில் கொள்ளைச் சம்பவத்தை அரங்கேற்றிவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர். இதனிடையே கொள்ளையடித்த சம்பவத்தில் தனிப்படைகள் அமைத்து விசாரித்து வருவதாக கூடுதல் காவல் ஆணையர் தெரிவித்துள்ளார். கல்ல ஷட்டரை கட் பண்ணி உள்ள அவங்களுடைய லாக்கரும் கட் பண்ணி தங்க நகைகள் களவு போய் உள்ளதாக கம்ப்ளைண்ட் நமக்கு தகவல் சொல்லியிருக்காங்க. உடனே இப்போ டிசி புளியந்தோப்பு மற்றும் ஜேசி நார்த்து மேற்பார்வையில் கிட்டத்தட்ட 6 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. தனிப்படைகள் தனித்தனியே அக்கம் பக்கம் உள்ள சிசிடிவி மற்றும் இப்போ கைரேகை நிபுணர் வர வச்சுருக்கிறோம். எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் இந்த வழக்கு கண்டுபிடிக்கும். மழையால் பாதிக்கப்பட்ட டெல்டா மாவட்டங்களில் மத்திய குழு அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். தொடர்ந்து புதுக்கோட்டை மாவட்டம் ரெகுநாதபுரம், தட்டாமணைப்பட்டி, குளத்தூர், நாயக்கர்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் அவர்கள் ஆய்வு மேற்கொண்டனர். ஆய்வுக்கு பின்பு மத்திய அரசிடம் அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சென்னை ஆலந்தூரில் ரவுடிகளால் தாக்கப்பட்டு உயிரிழந்த காவலர் விஜயனின் உடல் சொந்த ஊரில் காவல்துறை மரியாதையுடன் அடக்கம் செய்யப்பட்டுள்ளது. ஆம்புலன்ஸ் மூலம் விஜயனின் உடல் தருமபுரி மாவட்டம் அரூரை அடுத்த சிங்கிலிவாடி கிராமத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. பின்னர் காவல்துறை மரியாதையுடன் 21 குண்டுகள் முழங்க விஜயனின் உடல் அடக்கம் செய்யப்பட்டது. அவரது இறுதிச் சடங்கில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சென்னை மாநகரில் சிறப்பு வாகன தணிக்கையின் மூலம் மோட்டார் வாகன விதிகளின் கீழ் நிலுவையில் உள்ள 14,000 வழக்குகளுக்கு 90 லட்சம் ரூபாய் வசூல் செய்யப்பட்டதாக போக்குவரத்து காவல்துறை தெரிவித்துள்ளது. இதனிடையே போக்குவரத்து விதிகளை பொதுமக்கள் பின்பற்ற வேண்டும் என்றும் மீறினால் நடவடிக்கை தொடரும் என்றும் காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனைக்காரன்சத்திரம் ஊராட்சி நிதியில் குறைபாடுகள் உறுதி செய்யப்பட்டதால் ஊராட்சித் தலைவரை பதவி நீக்கம் செய்து மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். ஆனைக்காரன்சத்திரம் கிராம ஊராட்சியில் அரசு விதிகளை மீறி செலவினங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக புகார்கள் எழுந்துள்ளன. இதனைத் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டுள்ள ஆய்வில் விதிமீறல்கள் நடந்தது கண்டறியப்பட்டுள்ளது. இதனால் கனகராஜை நிரந்தர பணி நீக்கம் செய்து மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி உத்தரவு பிறப்பித்துள்ளார். நெல்லையில் கல்லூரி மாணவிகளின் வசதிக்காக கூடுதலாக 12 பேருந்துகள் இயக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. குறைந்த அளவிலான பேருந்துகள் இயக்கப்பட்டு வந்ததால் பழையப்பேட்டை ராணி அண்ணா மகளிர் கல்லூரியைச் சேர்ந்த மாணவிகள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகி வந்தனர். மாணவிகளின் பிரச்சினைகள் குறித்து தந்தி டிவியில் செய்தி ஒளிபரப்பப்பட்டது. இதன் எதிரொலியாக கூடுதலாக 12 பேருந்துகளை கல்லூரியில் இருந்து இயக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் சங்கரநாராயணன் சாமி கோயிலில் தெப்ப தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. தை மாத வெள்ளியை முன்னிட்டு அலங்கரிக்கப்பட்ட வெள்ளி சக்கரத்தில் சங்கரநாராயணர் சாமியும் அம்பாலும் எழுந்தருளி தேருக்கு வருகை புரிந்ததைத் தொடர்ந்து தெப்பத் திருவிழா நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். உத்தரப்பிரதேசத்தில் சர்வதேச முதலீட்டாளர்கள் மாநாட்டை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். லக்னோவில் 3 நாட்கள் நடைபெறும் சர்வதேச மாநாட்டில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், உத்தரப்பிரதேச ஆளுநர் ஆனந்திபென் பட்டேல், முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மாநாட்டில் சர்வதேச வர்த்தக கண்காட்சி மற்றும் முதலீட்டாளர்கள் உத்தரப்பிரதேசம் 2.0 ஆகியவற்றையும் தொடக்கி வைத்த பிரதமர் அதனை பார்வையிட்டார். மக்களவையில் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை குறித்து டி.ஆர். பாலு எழுப்பிய கேள்விக்கு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா அளித்த பதிலை கண்டித்து திமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். மக்களவையில் எய்ம்ஸ் மருத்துவமனை குறித்து கேள்வி எழுப்பிய டி.ஆர். பாலுவுக்கு பதிலளித்த மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா, மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்கவில்லை என தவறாக பிரச்சாரம் மேற்கொள்வதாக குற்றம் சாட்டினார். அவரின் இந்த கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்த திமுக மற்றும் காங்கிரஸ் உறுப்பினர்கள் அவையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர். மாநிலங்களுக்கான நிதிப் பகிர்வு குறைக்கப்படவில்லை என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். மக்களவையில் நடைபெற்று வந்த பொது பட்ஜெட் மீதான விவாதத்திற்கு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பதிலுரை வழங்கினார். அப்பொழுது பேசிய அவர், இந்திய பொருளாதாரத்திற்கு புத்துயிர் அளிக்க மூலதன செலவின பாதையை அரசு தேர்வு செய்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசு எடுத்த பல்வேறு நடவடிக்கைகளின் விளைவாக விலைவாசி உயர்வு 6% இலக்கு வரம்பிற்குள் இருப்பதாக கூறிய நிர்மலா சீதாராமன், உணவிற்காக மானியம் குறைக்கப்பட்டு இருப்பதாக எதிர்க்கட்சிகள் முன்வைத்த குற்றச்சாட்டை மறுத்தார்.
கொரோனா பாதிப்புக்கு பின்பு முதன்முறையாக ஜனவரி மாதத்தில் விமான பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக சென்னை விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கடந்த ஜனவரி மாதம் சென்னை உள்நாட்டு மற்றும் பன்னாட்டு முனையங்களில் இருந்து 12,380 விமானங்கள் இயக்கப்பட்ட நிலையில் அதில் 17,61,000 பேர் பயணித்துள்ளனர். கடந்த டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி ஒரே நாளில் சென்னை விமான நிலையத்தில் 62,486 பயணிகள் பயணித்ததாகவும் இதுவே ஒரு புதிய சாதனை என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். குறைந்தபட்ச ஊதிய விகிதத்தை சீராய்வு செய்து திருத்தி அமைப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாக மத்திய இணையமைச்சர் ரமேஷ்வர் தெலி குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக கேள்விகளுக்கு பதிலளித்துள்ள அவர், மத்திய அரசுக்கு உட்பட்ட பகுதிகளில் பட்டியலிடப்பட்ட வேலைகளுக்கு குறைந்தபட்ச ஊதிய விகிதம் 2017ஆம் ஆண்டு திருத்தி அமைக்கப்பட்டதாக குறிப்பிட்டார். குறைந்தபட்ச ஊதிய விகிதத்தை முறையான கால இடைவெளிகளில் சீராய்வு செய்து திருத்தி அமைப்பதில் அரசு உறுதியுடன் இருப்பதாகவும் அதன் பயன்களை அனைத்து தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். இஸ்ரோவின் SSLV-T2 ராக்கெட் 3 செயற்கைக்கோள்களுடன் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. செயற்கைக்கோள்கள் 15 நிமிட பயணத்தில் 450 கிலோமீட்டர் வட்ட சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து முந்தைய தவறுகளை திருத்தி 2ஆம் கட்டமாக சாதனை படைத்துள்ளோம் என்று இஸ்ரோ தலைவர் சோம்நாத் தெரிவித்துள்ளார். காந்தார படத்தின் வராக ரூபம் பாடலின் காப்புரிமை வழக்கில் ஜாமீன் பெற கேரள உயர்நீதிமன்றம் விதித்த நிபந்தனைக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. காந்தார படத்தில் இடம்பெற்ற வராக ரூபம் பாடல் காப்பியடிக்கப்பட்டுள்ளதாக கேரளாவைச் சேர்ந்த பிரபல இசைக்குழு வழக்கு தொடர்ந்தது. இதனைத் தொடர்ந்து வராக ரூபம் பாடலை காட்டக்கூடாது என்று உத்தரவிடப்பட்டது. இதனை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் கேரள உயர்நீதிமன்றம் விதித்த நிபந்தனைக்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டது. நடிகர்களை விட இயக்குநர்களை வைத்து படம் இயக்குவது மிகவும் சுலபமாக உள்ளதாக இயக்குநர் மோகன்ஜி தெரிவித்துள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். கௌதம் மேனன் சாரும் செல்வராகவன் சார் எனக்கு நடிக்க ஒத்துக்கிட்டதால அவங்க நடிக்கணுன்றது அவங்க எடுத்த முடிவு சார். நான் போய் அவங்கள சார் நடிக்க அவங்க கூப்பிடல. அவங்க ஏற்கனவே ஒரு படம் நடிச்சிருக்காங்க. அதை நான் பயன்படுத்தி இது ரொம்ப நல்லா இருக்குது சார். ஈஸியாக இருக்குது ஒரு விஷயத்தை புரிய வைக்க. தெரியல சார், இது தொடர்ந்து நடக்குமா தெரியல. அடுத்து எந்த இயக்குநர்கள் நடிக்க வரப்போகிறாங்க, அவங்க கூட ஒர்க் பண்ண போகிறோம் தெரியல. பட் ரெண்டுமே பண்ணுவோம் சார். நடிகர்கள் கூட ஒர்க் பண்ணுவேன், இயக்குநர்கள் கூட ஒர்க் பண்ணுவேன். இது ரொம்ப நல்லா இருக்கும். நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இந்த மாதிரி சமுதாயத்தில் என்னை சுற்றி இருக்கிற விஷயங்களை நான் படமாக எடுக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். பலதரப்பட்ட கருத்துக்கள் தமிழ் சினிமாவில் வருது சார். இந்த மாதிரியான கருத்துக்கள் வரக்கூடாது அப்படின்னு பலர் நினைக்கிறாங்க. அதை தாண்டி இதை செஞ்சு மக்கள் எனக்கு வெற்றி கொடுக்கறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் அதை தொடர்ந்து செய்யணும்னு தான் நினைக்கிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. சிரியா மற்றும் துருக்கியில் நிலநடுக்கத்தால் உயிர் இழந்தவர்களின் எண்ணிக்கை 23,000-ஐ கடந்துள்ளது. மீட்புப் பணிகள் தொடர்ந்து வரும் நிலையில் லட்சக்கணக்கானோர் வீடுகளை இழந்து தவித்து வருகின்றனர். துருக்கி நிலநடுக்கத்தால் கட்டட இடிபாடுகளில் சிக்கியிருந்த 6 வயது சிறுமியை இந்திய வீரர்கள் பத்திரமாக மீட்ட நிலையில் அவர்களுக்கு உள்துறை அமைச்சர் அமித் ஷா பாராட்டு தெரிவித்துள்ளார். தான் குணமடைந்து வருவதாக புகைப்படங்களை பகிர்ந்து ரிஷப் பண்ட் நிகழ்ந்துள்ளார். உத்தரகாண்டில் கார் விபத்தில் சிக்கிய ரிஷப் பண்ட் தொடர் சிகிச்சைகளை அடுத்து ஓய்வு எடுத்து வருகிறார். இதன் சூழலில் ஊன்றுகோல் உதவியுடன் நடைபயிற்சி மேற்கொள்ளும் புகைப்படங்களை பகிர்ந்துள்ள ரிஷப் பண்ட் மிகவும் மன வலிமையுடன் ஓரடி முன்னெடுத்து வைப்பதாக நிகழ்ந்துள்ளார். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட்டில் இந்தியா 144 ரன்கள் முன்னிலை பெற்றுள்ளது. நாக்பூரில் நடைபெற்று வரும் போட்டியின் 2ஆம் நாள் ஆட்டத்தை தொடங்கிய இந்திய அணி ஆட்ட நேர முடிவில் 7 விக்கெட்டுகளை இழந்து 321 ரன்களை எடுத்தது. ரோஹித் சர்மா 120 ரன்களை குவித்தார். ஜடேஜா 66 ரன்களுடனும் அக்சர் படேல் 52 ரன்களுடனும் ஆட்டமிழக்காமல் உள்ளனர். ஆஸ்திரேலியா தரப்பில் டோட் மாஃபி 5 விக்கெட்டுகளையும், கமின்ஸ் மற்றும் லியோன் தலா 1 விக்கெட்டுகளையும் எடுத்துள்ளனர். மகளிர் T20 உலகக்கோப்பை தொடரின் முதல் போட்டியில் குரூப் ஏ பிரிவில் தென்னாப்பிரிக்காவை இலங்கை அணி வீழ்த்தியது. முதலில் பேட் செய்த இலங்கை மகளிர் அணி 20 ஓவர்களில் 4 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 129 ரன்கள் எடுத்தது. அடுத்து விளையாடிய தென்னாப்பிரிக்க மகளிர் அணி 20 ஓவர்களில் 9 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 126 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இதனால் 3 ரன்கள் வித்தியாசத்தில் இலங்கை மகளிர் அணி த்ரில் வெற்றி பெற்றது. மகளிர் T20 உலகக்கோப்பை தொடரில் இன்று 2 போட்டிகள் நடைபெறுகின்றன. பால் மைதானத்தில் நடைபெறும் முதல் போட்டியில் குரூப் பி பிரிவில் வெஸ்ட் இண்டீஸ், இங்கிலாந்து அணிகள் மோதுகின்றன. இதே மைதானத்தில் நடைபெறும் அடுத்த போட்டியில் குரூப் ஏ பிரிவில் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அணிகள் மோதுகின்றன. தமிழ் சமுதாயத்தின் தலையெழுத்தை மாற்றியது கருணாநிதியின் பேனா. பல முன்னோடி திட்டங்களை கொண்டு வந்தது என்றும் முதல்வர் ஸ்டாலின் பெருமிதம். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ் சமுதாயத்தின் தலையெழுத்தை மாற்றியது கருணாநிதியின் பேனா. பல முன்னோடி திட்டங்களை கொண்டு வந்தது என்றும் முதல்வர் ஸ்டாலின் பெருமிதம். 3 செயற்கைக்கோள்களுடன் விண்ணில் பாய்ந்தது SSLV-T2 ராக்கெட். முந்தைய தவறுகளை திருத்தி 2ஆம் கட்டமாக சாதனை படைத்து உள்ளோம் என்று இஸ்ரோ தலைவர் சோம்நாத் பெருமிதம்.
உத்தரப்பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களுக்கு பிரதமர் மோடி சுற்றுப்பயணம். லக்னோவில் பிரதமர் மோடி தொடக்கி வைத்த சர்வதேச முதலீட்டாளர்கள் மாநாட்டில் முன்னணி தொழிலதிபர்கள் பங்கேற்பு. மாநிலங்களுக்கு போதிய நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. மாநிலங்களின் நலனும் கவனத்தில் வைக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்றத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உறுதி. இந்திய ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான முதலாவது டெஸ்ட் போட்டி. முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி 144 ரன்கள் முன்னிலை. மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் முதல் போட்டியில் இலங்கை அணி த்ரில் வெற்றி. தென்னாப்பிரிக்க அணியை 3 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அசத்தல். இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.